எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஓய்வு நாள் ஆயத்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போதும் நீர் கூறின ஊமைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சனிக்கிழமை மாலை ஆராதனையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஓமைகளிலிருந்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் சில பேர் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்ததை போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷன் ஒருவன் கேட்பதாக இந்த 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போதுமே நெருங்கி இருந்த சீஷர்கள் ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையையும் பார்க்கிறார்கள். அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரால் நடத்தப்பட்ட எல்லா விதமான கிரியைகளையும் கண்கூடாகவே பார்க்கிறார்கள். மரித்தவன் உயிரோடு எழுப்புகிறான், கடல் மேல நடக்கிறாரு, தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. அவரிடத்தில் தேவையோடு வந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் கொடுத்தார், சுகமாக்கினார், அசுத்தாவிகளை துரத்தினார். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சீஷரில் ஒருவன், ஆண்டவரே, யோவான் தம்முடைய சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். உம்மை போல நாங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டும், உம்மை போல மரித்தவனை உயிரோடு எழுப்ப வேண்டும், உம்மை போல வியாதி உள்ளவனை சுகமாக்க வேண்டும். அதை கேட்கல. கேட்டது என்ன? உம்மை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கின்றான். அப்படி கேட்ட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் கர்த்தருடைய ஜெபம் என்று இந்த 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பரமண்டல இருக்கிற ஜெபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து பின்னும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட உவமையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பின்னும் இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களிலே ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்துல போய் பாதி ராத்திரியில ஒரு உதவி கேட்கிறான். என்ன உதவி அப்படின்னா, அவனுடைய இல்லத்திற்கு நடு ராத்திரியில ஒரு நண்பன் வந்திருக்கிறான். பாதி ராத்திரியில தன்னுடைய இல்லத்திற்கு ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான். அவனுக்கு இரவு உணவு கொடுக்க வேண்டும். இவனிடத்துல உணவு இல்லை. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, அவனுடைய அண்டை வீட்டுக்காரனிடத்திலே போய் 6வது வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். நல்ல கவனிங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வேண்டிக் கொண்டான், இந்த ஓமையிலிருந்து குறிப்பாக இந்த மனிதனிடத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை ஜெப சிந்தையோடு கூட நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இந்த மனிதன் நடு ராத்திரியில தன் வீட்டிற்கு வந்த உறவினரை ஏற்றுக்கொண்டான். 2வது, அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத போதும் பக்கத்து வீட்டில் போய் உதவிக்கு கேட்கிறான். அன்றைக்கு இருந்த நிலை, யூதர்களுடைய வீட்டினுடைய அமைப்பு, அவர்கள் நித்திரை செய்கிற அந்த அறையினுடைய அமைப்பை பார்த்து அதை குறித்து வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லாருமே ஒரே அறைகளை தூங்குவார்களாம். யூத முறைப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா இருக்கும். எல்லாரும் ஒரே அறையில, பிள்ளைகள், கணவன், மனைவி அனைவரும் ஒரே அறையில் நித்திரை செய்வார்கள். ஒரு புறம் குடும்பத்தின் மக்கள், இன்னொரு புறம் கால்நடைகள். அங்கே எல்லாவற்றையும் அதே போல பிளாட்ஃபார்ம், நோவா பேழையை போல பிளாட்ஃபார்ம் அமைத்து எல்லாரும் ஒரே அறையில் நித்திரை செய்வார்களாம். இப்போ இவன் போய் கூப்பிடுகிறான், சிநேகிதனே, என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்கப்பா, அவனுக்கு நைட்டு உணவுக்கு கொடுக்கணும், நீ ஏதாவது ஒரு 3 அப்பங்களை கடனாகத்தா. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க,
வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே. முதல்ல இவன் என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று கேட்கிறான். இரண்டாவது சொல்றான், இவனை சொல்றான், என்ன தொந்தரவு செய்யாத. என் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நான் எல்லாரையும் கடந்து வந்து உனக்கு கதவை திறந்து எடுத்து கொடுக்கிற போது இவங்க எல்லாருடைய தூக்கமும் கலைந்து விடும். ஆகவே நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 8வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் இந்த ஓமையினுடைய முக்கியமான ஒரு பொருள். அவன் எனக்கு நண்பனா இருக்கிறதுனால எழுந்து போய் கொடுக்கிறது இல்லை, அவன் வருந்தி கேட்கிறான். வருந்தி கேட்பது என்பது வருத்தத்தோடு கேட்பதல்ல. இதனுடைய பொருள் ஆங்கில வேதாகமத்திலும் மற்றும் கிரேக்க மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விடாமுயற்சியுடன் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். விடாமுயற்சி, தொந்தரவு செய்கிறான். எப்படியாவது கொடுத்துருப்பா, நம்ம கேப்பல்ல, நல்லா இருப்ப ஒரு 10 ரூபா கடன் கொடு, நல்லா இருப்ப ஒரு 100 ரூபா கைமாத்துக்கு கொடு. ஒருவேளை அதே போல என் வீட்டிற்கு விருந்தாளி வந்திருக்கிற கொடு. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், தான் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு நம்ம வீட்டில் உணவு இல்லை, இன்னும் வெளியே தான் வாங்கணும் அப்படின்னு அந்த நிலை இருந்தா அதை போல வெட்க கேடு வேற எதுவுமே கிடையாதாம். இன்னைக்கு நம்ம இடத்துலயும் அப்படிதான் இல்லையா? வீட்டுக்கு திடீர்னு சொல்லாம சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்கு கையை ஓடாது காலை ஓடாது. ஏன்னா இருக்க மாவில் நம்ம இட்லியை வச்சு சாப்பிட்டு படுத்திருப்போம், அப்படித்தானே? அந்த நேரத்தில் விருந்தாளிகள் வந்தால் எல்லா கடையும் அடைச்சிருக்கும், திரு நம்மளே முடிப்போம். யூதர்கள் முறைமைப்படி தன்னிடத்தில் வருகிற விருந்தாளிகளுக்கு தன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற போது அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, ஒரு வெட்கத்தை கொடுக்குமா. அதோடு கூட மாத்திரமல்ல, இப்ப வந்திருந்த விருந்தாளிக்கும் தெரிஞ்சு போயிருக்கும், அதோடு கூட மாத்திரமல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரிந்திருக்கும். ஒருவேளை இந்த மனிதனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதனுடைய விளக்கம் 9வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த மனிதனிடத்திலிருந்து ஆண்டவர் இந்த மாலை பொழுதிலே உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம், முதல்ல என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொண்டவனாக அவன் ஜெபித்தான். நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய விதத்தை தான் ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாக கற்றுத்தருகிறார். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் என்று விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னா, இந்த மனிதன் சொல்றான், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்லி ஜெபித்தான். நிறைய நேரத்துல எல்லாவற்றையும் வைத்து கொண்டு விட்டு ஆண்டவரிடத்துல வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை அடிப்போம், அப்படிதானே? நிறைய நேரத்துல ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் கிடையாது, எல்லாம் அவருடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆக இந்த மனிதன் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜெபிக்கிறான். இரண்டாவது, அவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற போது வெட்கத்தை விட்டு கேட்கிறான். அதுதான் மிக மிக முக்கியம். தன்னிடத்தில் இல்லை என்பது அவனுக்கு அவமானம் தான். இப்போ என்னத்தை கேட்க இருக்கிற எதையாவது ரெடி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, வெட்கத்தை விட்டு கேட்கிறான். ஜெபிப்பதற்கு வெட்கப்படவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறோம். வெட்கப்படுறோமா இல்லையா? வெட்கப்படுறோமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ அவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு ஓரம் பண்ணி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். ஆமாவா இல்லையா? இங்கேருந்து உங்கள் எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு நடத்தி கூட்டு போகிறதுக்குள்ள 50 பேராக இருக்கிற நாம் 10 பேராக மாறிவிடுவோம். அதுலேயும் 5 பேருக்கு வீடு அந்த பக்கம் இருக்கும். ஜெபம் முடிஞ்சவொடனே அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு தான் வருவோம். ஆமாவா இல்லையாம்மா? உண்மைதானே? ஏன்? அதான் நாங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணால் போதாதா, பஸ் ஸ்டாண்டில் வந்து தான் ஜெபம் பண்ணணுமா? வெட்கப்படுகிறோம். இந்த மனிதன் வெட்கத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே
அவன் கூப்பிட்டான். வெட்கத்தை விட்டு அவனிடத்துல ஒன்றுமில்லை என்பது அவனுக்கு அவமானம். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜெபிப்பதற்கு நம்ம வெட்கப்படுகிறோம். உண்மையான தேவையினுடைய வழி இருக்கும் என்று சொன்னால், உண்மையான அந்த பாதிப்பு இருக்கும் என்று சொன்னால், வெட்கத்தை விட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா? வெட்கம் அவமானம் எதையும் குறித்து யோசிக்க மாட்டோம். நம்மை அறியாமலே கூப்பிட ஆரம்பித்து விடுவோம். உண்மை அதுதான். அது எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒரு காரியம். நடக்கவே முடியாதுன்னு சொல்லி கோயிலில் நடக்கவே முடியாது உட்கார்ந்துட்டு இருப்போங்க. கோயிலில் நடக்க முடியாது, முழங்கால் போட முடியாது, உட்கார்ந்துட்டு இருப்போம். எலும்புனா உட்கார முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாதுன்னு இருப்போம். கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், ஒரு பாம்பு வருது அல்லது ஒரு நாய் கடிக்க வருதுன்னு சொல்லுங்க, நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கு. அது எங்கிருந்து வந்தது அந்த வீரம்? ஆனா ஆலயத்தில் அவ்வளோ சாக்கு போக்கு சொல்லுவோம். நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல, நம்முடைய விசுவாச நிலையை யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் வரும்போது இல்லை, முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு முடியாது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முடியாது, ஆராதனை ஜெப குறிப்பு கொடுக்கும்போது ஜெபிப்பதற்கு முடியாது, வெட்கப்படுகிறோம். அந்த மனிதன் வெட்கத்தை விட்டு ஜெபித்தான். மூன்றாவது, அந்த மனிதனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவன் விடாமுயற்சியோடு கூட ஜெபித்தான். ஒரு 7 காயை குறித்து நம்ம வாசித்து தியானித்திருக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரத்துல அநீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்துல அந்த ஏழை தாய் தொடர்ந்து போய் என்ன பண்ணா, அவனை அலட்டி கொண்டான், அவனை கஷ்டப்படுத்தினான். ஆண்டவரிடத்துல, யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன். அப்படி ஜெபம் பண்ணணுங்க. பேருக்காக, கடமைக்காக ஏதோ ஜெபம் பண்ணணுங்க அப்படிங்கிற முறைக்காக ஜெபிப்பதில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. விடாபிடியாய் உறுதியாய் ஜெபிக்கணும். தானியேல் ஜெபித்தார். இன்னைக்கு காலையில நம்ம தியானித்தோம் இல்லையா? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து ஜெபம் பண்ணாங்க. அவ்வளோ அடிகள் பட்ட போது, பல காயங்களை சரீரத்தில் பெற்றுக்கொண்ட போது அவர்களால் சந்தோஷமா துதித்து பாட முடிந்தது. அந்த ஒரு உற்சாகம் நமக்குள்ள வேணும். நாம யோசித்து பாருங்க, நாளுக்கு நாள் நம்முடைய ஜெபத்தின் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதா, குறைந்து போயிருக்கிறதா? அல்லது ஜெபம் பண்ணுவதற்கு, ஆலயத்திற்கு வருவதற்கு நம்ம வெட்கப்படுகிறோமா அல்லது தைரியமாய் வருகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த மனிதனிடத்துல அந்த ஒரு விடாமுயற்சி இருந்தது. ஆகவேதான் வேத வார்த்தை சொல்கிறது, அவன் எனக்கு சிநேகிதனா இருக்கிறதுனால நான் போய் கதவை திறந்து அவனுக்கு கொடுக்கப்படுறதில்லை, அவன் என்னை வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது ரொம்ப என்னை விடாமுயற்சியாய் தொந்தரவு செய்ய, ஆகவே அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி கொடுத்தான். நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இல்லைங்க. இந்த ஆலயத்தில் நம்ம கிறிஸ்தவ பேரோடு இருக்கிறதுனால ஆனா நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது இல்லை. அந்த வழியா நடந்து போற எந்த ஒரு தகப்பனோ தாயோ அல்லது எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ யார் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்தாலும், யார் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தாலும் ஆண்டவர் கொடுப்பார். கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அதுதான் விசுவாசம், அதுதான் விடாமுயற்சி. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஏனெனில் கேட்கிறவன் எவரும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா கேட்கிறதுல முறை இருக்கிறது. தந்தா தாரும் தராட்டா போற ஆண்டவர் அப்படின்னா ஒரு காலம் தரமாட்டாரு. எனக்கு தாங்க சுவாமி, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை, அப்படி நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி உறுதியாய் அவருடைய பாதத்தை பிடித்து கேட்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படியே எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஏதோ கடமைக்காக கேட்டுவிட்டேனப்பா, இனி ஆண்டவரே இந்த மனிதனை போல நான் உறுதியாய் விடாமுயற்சியாய் ஆண்டவரே என்று சொல்லி உண்மை மாத்திரம் பிடித்துக் கொண்டு கேட்பேன். எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும், எனக்கு தந்து ஆசீர்வதியும். என் பலவீனம் மாறணும், என்னுடைய வியாதிகள் மறையணும், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்படியே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்கள் அறியாமல் எங்களுக்கு இருக்கிற சோர்வுகள், எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே உற்சாகமின்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. வெட்கத்தை விட்டு நாங்கள் ஜெபிக்கணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி சொல்லும் போது நாங்கள் வாய்களை திறக்காம வாய்களை மூடிக்கொள்ளுகிறோமே, அந்த வெட்க எண்ணங்கள் எல்லாம் மறையணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் என் பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற
அன்பின் பரலோக பிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் நம்மிடத்திலே வருவார்களாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறீங்கப்பா. இந்த மனிதன் மூலமா எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவனிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் ஜெபித்த, ஆமாண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாமே உங்களிடத்தில் இருக்கிறது சுவாமி. எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அதே போல அந்த மனிதனை போல விடாமுயற்சியாய் ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். இப்போதும் இந்த ஆராதனையில தங்களை தாழ்த்தி உண்மையாய் உறுதியாய் விடாமுடியாய் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையில பங்கு பெற்றதற்கான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேர்களையும் பெயர் பெயராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது அடியார்கள் உமது சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஜெபித்துக் கொள்ளுகின்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. வர முடியாமல் தடைப்பட்டு போன பிள்ளைகளையும் கர்த்தரின் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையின் மக்கள், கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பத்திலும் நீங்க கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும் சுவாமி. செய்கிற பணிகளும் தொழில்களும் விவசாயங்களும் பல்வேறு விதமான வேலைகளும் வியாபாரங்களும் கரங்களுடைய பிரயாசங்கள் அனைத்திலேயும் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேலைகளும் நீர் எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலையும் நல்ல நித்திரையும் தந்துள்ளவீராக. அதிகாலைகளுக்கு துதியோடு கூட எடுத்திருக்கவும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில பயத்தோடு பயபக்தியோடு பரிசுத்த உள்ளத்தோடு பங்கு பெற்று உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்துள்ளோம். எல்லா துதிகளை மகிமையில உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தர் தாமே என்றென்றும் மாறா